கூட்டணியில் நின்றவங்க எல்லாருமே தோல்வி அடைஞ்சாங்க. இதில் எங்கள் ஐயா மட்டும் கிடையாது. இது முழுக்க முழுக்க ஆளுங்கட்சியினுடைய சதி பின்னால் நிறையா இருக்குது. அதான் சார், என்ன சதின்னு நினைக்கிறீங்க சார்? சதினா அதாவது பிஜேபி கூட்டணியில் அங்கம் வைக்கிறவங்க யாருமே ஜெயிக்கக்கூடாது, அதான் அதனுடைய கோட்பாடு. ஏன்னா இதுக்கு முன்னாடி சில சம்பவங்கள்லாம் நடந்துச்சு. ஆம்ஸ்ட்ராங் படுகொலை, கள்ளக்குறிச்சியில் ஒரு 50 பேருக்கு மேலே இறந்துருக்காங்க. இந்த விஷயங்கள்லாம் வந்து எதுவுமே பாதிக்கலை, ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஜெயிக்கிறாங்க. அப்படிங்கும்போது இந்த விஷயங்கள் சட்ட ஒழுங்கு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, சட்ட ஒழுங்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து கேள்விக்குறியாக இருக்குது. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அது முன்னாடியே இப்போ 3 வருஷம் நீங்கள் நடந்துருக்குது. 3 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? தூக்கிட்டு இருந்து தானே இருந்திருக்குது திமுக அரசாங்கம். அப்போ இப்போ வந்து உடனே ஆஹா நாங்கள் வந்து அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோன்னு பண்ணுறதுல என்ன இருக்குது? அது வந்து பண்ணவே கூடாது. அதிரடி உத்தரவை வந்து கமிஷனரை மாற்றிருக்காங்க, வேற கூடுதல் கமிஷனர் எல்லாமே மாற்றிருக்காங்க. எல்லாமே அவர் மாற்றலாம். என்ன சொல்லியிருக்காருன்னா, ரவுடிகளுக்கு புரியிற மாதிரி இனிமேல் எங்கள் ஆக்ஷன் இருக்கும்ட்டு ஒரு என்கவுண்டர் பண்ணியிருக்காரு. திமுகவுடைய ஆட்களே அதில் ஏதாவது ஈடுபட்டிருந்தால் என்ன பண்ணுவாங்க? அதை அப்படியே மூடி மறைச்சி மாற்றுவாங்க. எல்லாம் நடக்கிறது தான் தமிழ்நாட்டில். இப்போ 3 ஆண்டு காலம் ஆட்சி எப்படி இருந்தது? இனி ஒரு 1.5 வருஷத்தில் அடுத்து 26 எலெக்ஷன் வரப்போகுது. அதில் ஒரு அமோக வெற்றி பெறுவாங்களா திமுக? எடுத்துக்கலாமா அப்படி? அதெல்லாம் வந்து ஒன்றும் செல்லுபடி ஆகாதுங்க. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் இந்திய ஜனநாயக கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளர் திரு தனசேகரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார், இப்போ நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட திரு பாரிவேந்தர் அவர்கள் வந்து கடந்த முறை டிஎம்கே கூட்டணியில் வந்து நல்ல ஒரு வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருந்தார். இந்த முறை வந்து கொஞ்சம் வாக்குகள் சரியில்லாமல் கொஞ்சம் படுதோல்வி அடைஞ்சிருக்காரு. இதுக்கப்புறமா ஐஜேகே கட்சியினுடைய அடுத்த கட்டம் என்ன சார்? அடுத்த நடவடிக்கை என்ன பண்ண போகிறாங்க? வணக்கம். இதை சொல்கிறதுக்கு முன்னாடி இன்றைக்கு எங்களுடைய அகில இந்தியா தலைவர் டாக்டர் ரவி பச்சமுத்து அவர்களுக்கு இன்றைக்கு பிறந்த நாள் கொண்டாடிட்டு இருக்கிறோம். அது எளிமையான முறையில் கொண்டாடுறதுனால நாங்கள் கூட இன்னும் போய் சந்திக்கலை. அவருக்கு கடவுள் நம்பிக்கை அதிகம். அப்பா மேலே ரொம்ப அளப்பரியான ஒரு நம்பிக்கை. அவர்களெல்லாம் சந்தித்து ஆசி பெற்றுக்கொண்டு தான் பிறகு எங்களை சந்திப்பார். அதனால் சந்திப்போம். அதனால் இந்த தருணத்தில் இந்த காணொளி வாயிலாக எங்களுடைய தலைவருக்கு நாங்கள் மனமாற நாங்கள் வாழ்த்துக்கள் சொல்கிறோம். பல்லாண்டு பல்லாண்டு வாழ்ந்து மக்களுக்கு இன்னும் அவர் நிறையா செய்யணும் அப்படின்னு இறைவனை வேண்டிக்கிறேன். குறிப்பாக இந்த பாராளுமன்ற தேர்தலில் பெரம்பலூர் தொகுதியில் எங்களுடைய உத்தம தலைவர் டாக்டர் பாரிவேந்தர் அவர்கள் நின்னார். கடுமையான ஒரு முயற்சிகள் நாங்கள் மேற்கொண்டோம். ஏதோ கூட்டணியில் நின்றவங்க எல்லாருமே தோல்வி அடைஞ்சாங்க. இதில் எங்கள் ஐயா மட்டும் கிடையாது. இது முழுக்க முழுக்க ஆளுங்கட்சியினுடைய சதி பின்னால் நிறையா இருக்குது. இதை எதிர்க்கட்சி கூட நாங்கள் ஜெயிக்கக்கூடாதுன்றத மாதிரி, ஏன்னா அது வந்து ஒரு இது பாரிவேந்தர் ஜெயிக்கக்கூடாதுன்னு கிடையாது, பிஜேபி கூட்டணியில் இருக்கிறவங்க யாருமே ஜெயிக்கக்கூடாதுன்றதுனால ஒட்டுமொத்தமாக ஏற்றதுனால அது நாங்கள் கொஞ்சம் சிலிப்பாயிடுச்சு. இருந்தாலும் எங்களுடைய உத்தம தலைவர் டாக்டர் பாரிவேந்தர் அவர்களுக்கு உலகம் முழுவதிலும் அவரை காட்டிலும் ஒரு மனிதனுக்கு பேர் கிடையாது. அவ்வளோ ஒரு நல்ல மனிதர். மக்களுக்காக பல்வேறு நலத்திட்ட உதவிகளை அந்த தொகுதியில் மட்டும் இல்லை, அவரை யாரெல்லாம் பார்க்குறாங்களோ அவ்வளோ பேருக்கும் அவரை பார்த்துட்டாவே கடவுளை பார்த்த மாதிரி தான். கடவுள்கிட்ட கூட வர எப்போ கிடைக்குன்னு தெரியாது. அவரை பார்த்துட்டா அடுத்த நிமிஷமே கிடைக்கும். அது மக்களுக்கு தெரியும். அந்த மாதிரி வந்து ஒரு உன்னதமான மனிதர். அவர் வர்ணிக்க வார்த்தைகள் இல்லை. அவர் நின்று தோற்றது எங்களுக்கெல்லாம் தாங்க முடியாத ஒரு அதிர்ச்சி. அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இருந்தாலும் கூட்டணி எதிர்க்கட்சி ஆளுங்கட்சி இவங்கெல்லாம் சதி வலையில் எங்கள் ஐயா வந்து வீழ்த்தப்பட்டது வந்து நேரடியாக மோதி கிடையாது என்பது எங்களுடைய திண்ணமான கருத்து. அதான் சார், என்ன சதின்னு நினைக்கிறீங்க சார்? சதினா அதாவது பிஜேபி கூட்டணியில் அங்கம் வைக்கிறவங்க யாருமே ஜெயிக்கக்கூடாது, அதான் அதனுடைய கோட்பாடு. வேறு எந்த ஒரு கருத்து வேறுபாடு தனிப்பட்ட முறையில் எங்கள் ஐயாவை நீங்கள் திமுகவாக இருந்தாலும் இல்லை ஏடிஎம்கேவாக இருந்தாலும் மற்ற கட்சிகளாக இருந்தாலும் எங்கள் ஐயாவை வந்து நேரடியாக பகைக்கிறவங்க யாரும் இல்லை. இந்த கூட்டணி ஜெயிச்சு வந்துடக்கூடாதுங்கிற ஒரு கோட்பாட்டில் தான் அதுக்காக வந்து செஞ்சாங்க. அதே மாதிரி 40 தொகுதியிலும் அவங்க நினச்ச மாதிரி செஞ்சு வெற்றி பெற்றாங்க. இதில் பண ஜனநாயகம் ரொம்ப அதிகமானது, அராஜகம், இப்படி பல விதத்தில் எல்லாமே மிரட்டி, தனிப்பட்ட முறையில் மிரட்டி எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டாங்க. யார் மிரட்டி பண்ணியிருக்காங்க? எல்லா கட்சிக்காரர்களையும். திமுகவினர் திமுக வந்து மற்ற எல்லா கட்சிக்காரர்களையும்
மறைமுகமாகவும் நேரடியாகவும் மிரட்டி அவங்கள வந்து பணிய வச்சுட்டாங்க. இதுதான் உண்மையான விஷயம். இதில் நாங்கள் மட்டும் இந்திய ஜனநாயக கட்சி மட்டும் ஒரு விதிவிலக்கல்ல. ஆனால் இருந்தாலும் வந்து கொஞ்சம் கணிசமான ஓட்டு வாங்கியிருக்கிறோம். இருந்தாலும் இன்னும் இது பத்தாது. வரும் 2026 எலெக்ஷனில், எம்எல்ஏ எலெக்ஷனில் நிச்சயமாக மாபெரும் ஒரு புரட்சி உண்டு பண்ணக்கூடிய அளவுக்கு இப்பொழுது எங்களுடைய தலைவர், அகில இந்தியா தலைவர் வந்து டாக்டர் ரவி பச்சமுத்து அவர்கள் பொறுப்பு வாங்கியிருக்காரு. அதுக்கான கட்டமைப்பு பணிகள்லாம் சூப்பராக பண்ணுவார். ஏன்னா அவர் வந்து இளைஞர் மட்டும் கிடையாது, ரொம்ப ஒரு முடிவான ஒரு தீர்மானமாக ஒன்று எடுத்து செய்யக்கூடியவர். நிச்சயமாக தெளிவான ஒரு முடிவு எடுத்து இது வெற்றி பெற வைப்பார். புதிய நிர்வாகிகளும் கட்டமைக்க போகிறாங்க. சரி, ஓகே. இப்போ 26க்கு வந்து ஒரு புரட்சிகரம் பண்ண பெரிய புரட்சி தமிழ்நாட்டில் வந்து நிச்சயமாக இந்திய ஜனநாயக கட்சி ஒரு அங்கீகாரம் பெற்ற கட்சி. அது வந்து சாதிக்கக்கூடிய ஒரு புரட்சி உண்டாகும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. பார்த்து பாருங்க. அடுத்த பேட்டியில் நான் படி என்ன ஒரு புரட்சியா இருக்கும், என்ன அடுத்த நடவடிக்கை என்னவா எடுக்க போறாங்க? நாங்கள் ஒரு 35 தொகுதியில் வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகளை இப்போவே எல்லாம் நாங்கள் ரெடி பண்ணிகிட்ருக்குறோம். அது எங்களுடைய தலைவர் இளையவேந்தர் அவர்கள் அதுக்கான எல்லா கட்டமைப்புகளும் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. நிச்சயமாக அதை நடத்தி காட்டுவோம். வருங்காலங்களில் நீங்கள் அதை உணரக்கூடிய அளவுக்கு இருக்குங்க. கண்டிப்பாக. எப்படி சார் இது வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற வாய்ப்பு இருக்குங்க. உலகத்தில் இருக்கிறவங்களோட இன்னைக்கு காமராஜர் பிறந்த நாள். காமராஜருக்கு என்ன பேர் இருக்குதோ அதே மாதிரி எங்கள் பாரிவேந்தருக்கும் இளையவேந்தருக்கும் ஒரு தூய்மையான பேர், ஒரு கல்வியாளர், ஒரு கொடையாளர். அவரை வந்து யாருமே 20,000 மக்களுக்கு மேலே அவர் வந்து நேரடி அவருடைய தொழில் நிறுவனத்தில் வேலை வாய்ப்பு கொடுக்குறாங்க. யாருமே அவங்கள வந்து குறை சொன்னதே கிடையாது. நாங்கள் என் கண் பார்த்துருக்க, நாங்களும் யாருமே அவரை குறை சொல்லிட்டு வெளியில் போகிறாலும் கிடையாது. எவ்வளோ நாள் அவர்களோட பயணிக்கிறவங்க கூட யாருமே ஐயா நல்லவர் என்பது தான் அவர் காணாத கூட சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு மனிதர் கண்டிப்பாக மக்கள் மத்தியில் அதை வச்சு நாங்கள் வந்து சரியாக வேலை செஞ்சு வெற்றி பெறுவோம். ஓகே. இப்போ சமீபத்தில் வந்து இடைத்தேர்தல் முடிஞ்சிருக்கு. திமுக வந்து ஒரு அமோக வெற்றி. ஆமாம். இந்த விஷயத்தை வந்து உங்களுடைய பார்வை என்ன சார்? உங்கள் கட்சியுடைய பார்வை, உங்களுடைய பார்வை? இடைத்தேர்தல் எப்பயுமே வந்து ஆளுங்கட்சி தான். இதில் வந்து ஒரு புதிய இதெல்லாம் கிடையாது. எப்பயுமே ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும். அது எந்த கட்சியாக இருந்தாலும், ஏடிஎம்கே இருந்தாலும் ஏடிஎம்கே ஜெயிக்கும், திமுக இருந்தாலும் திமுக ஜெயிக்கும். இதில் வந்து ஒரு பெரிய அதிசயம்லாம் சொல்ல முடியாது. அது வந்து அவங்க முழு மூச்சாக வந்து ஜெயிச்சு. எப்பவுமே ஆளுங்கட்சி ஜெயிக்கும், ஆளுங்கட்சி தான் அது. ஏன்னா இதுக்கு முன்னாடி சில சம்பவங்கள்லாம் நடந்துச்சு. ஆம்ஸ்ட்ராங் படுகொலை, கள்ளக்குறிச்சியில் ஒரு 50 பேருக்கு மேலே இறந்துருக்காங்க. இந்த விஷயங்கள்லாம் வந்து எதுவுமே பாதிக்கலை, ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஜெயிக்கிறாங்க. அப்படிங்கும்போது இந்த விஷயங்கள் சட்ட ஒழுங்கு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, சட்ட ஒழுங்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து கேள்விக்குறியாக இருக்கிறது. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அதை வந்து சரி செய்கிறதுக்காகவே ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு பின்னாடி இப்போ ஒரு என்கவுண்டர் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து ஒரு என்கவுண்டர் வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு தீர்வாக இருக்காதுன்னு தான் எங்களுடைய கருத்து. சட்டப்படி விசாரிக்க வேண்டும். சட்டப்படி உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடித்து அவர்களுக்கு தண்டனை வழங்க வேண்டும். அந்த தண்டனைக்கு அப்புறம் மற்ற தமிழ்நாட்டில் இது மாதிரி நடக்காத வண்ணமாக மற்ற இந்த மாதிரி கூலிப்படைகளை கட்டுப்படுத்த வேண்டும். ஓகே. இப்போ என்கவுண்டர் வந்து தீர்வாகாது அப்படின்னு சொல்லியிருக்கு. கண்டிப்பாக என்கவுண்டர் வந்து ஒரு மர்டருக்கு இன்னொரு மர்டர் தான், ஒரு கொலைக்கு இன்னொரு கொலைனாக்கா இப்போ நாட்டில் என்ன தான் இருக்குது? இப்போ சட்டம் எதுக்கு? ஜனநாயகம் எதுக்கு? ஜனநாயக நாட்டில் சட்டம், சட்டப்படி வந்து நடவடிக்கை எடுப்பது தான் இது. இன்னொருத்தரை வந்து அவங்க செஞ்சால் நம்மளும் செய்கிறது, போலீஸ் செய்கிறதுனா அது வந்து ஏற்றக்கூடியதல்ல. இருந்தாலும் வந்து அந்த மாதிரி ஒரு ஆம்ஸ்ட்ராங் மாதிரி ஒரு கொலை வந்து நடந்திருக்கக்கூடாது. ஏன்னா அவர் வந்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக போராடி இருந்தார். அவருடைய பின்னணி என்னவாக இருந்தாலும் கண்டிப்பாக அப்படி ஒரு நிகழ்வு நடந்திருக்கக்கூடாது. அது ஏற்கனவே கூட சட்டப்படி கண்ட்ரோல் படுத்தியிருக்கணும். இல்லை, அதுவே வந்து ஒரு பெரிய துயரம் தானே சார் தமிழகத்துக்கு? ஏன்னா ஒரு மாநில கட்சி தலைவர் அவரை வந்து படுகொலை பண்ணுறாங்க, சாமானியனுக்கு வந்து எந்த அளவுக்கு ஒரு உயிருக்கு உத்தரவாதம் இருக்குது? நிச்சயமாங்க உங்களுடைய கேள்வி அருமையான கேள்வி. நாங்கள் அதை வந்து வரவேற்கிறோம். கண்டிப்பாக அந்த மாதிரி வந்து ஒரு மாபெரும் ஒரு தலைவர் தான், ஏற்றக்கூடிய தலைவர் தான். ஏன்னா அவர் வந்து நிறைய பேருக்கு, சில பேருக்கு பிடிக்காத இருக்கலாம், ஆனால் நிறையா பேருக்கு அவரும் வந்து உதவி பண்ணியிருக்காரு, எல்லாம் பண்ணியிருக்காரு, தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக போராடி இருக்கிறாரு. அதெல்லாம் தப்பு சொல்ல முடியாது. ஆனால் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு நிகழ்வு நடக்குது அப்படின்னாக்கா அது இன்னும் நம்ம வந்து ஆட்சியாளர்கள் அதை வந்து கரெக்டாக செயல்படுத்தணும். சட்டப்படி ஏதோ இன்றைக்கி வந்து 4 பேர் சொல்கிறதுனால இவங்க போய் கூட்டிகிட்டு போகிறது, என்கவுண்ட் பண்ணுறது, அதை பண்ணுறது, ரவுடிகளை போய் மிரட்டுறது இதெல்லாம் இல்லை. எப்பயுமே அது மாதிரி இருந்ததுன்னா ஏன் தமிழ்நாடு வந்து நல்லா இருக்காது? ஏன் பண்ணக்கூடாதுன்னு என்ன இருக்குது? ஆட்சி அதிகாரம் உங்ககிட்ட தான் இருக்குது. அதை பண்ணக்கூடாதுன்னு என்ன இருக்குது? யாராவது தடுத்தாங்களா? யாராவது பண்ணாங்களா? எல்லாரும் குறை சொன்ன பிறகு நீங்கள் போய் பண்ணுறதில்ல ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நடந்து முடிஞ்ச பிறகு உண்மை கிடையாது. அது முன்னாடியே இப்போ 3 வருஷம் நீங்கள் நடந்துருக்குது. 3 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? தூங்கிட்டு இருந்து தானே இருந்திருக்குது திமுக அரசாங்கம். அப்போ இப்போ வந்து உடனே ஆஹா நாங்கள் வந்து அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோன்னு பண்ணுறதுல என்ன இருக்குது? அது வந்து பண்ணவே கூடாது.
ஒரு ஆட்சியாளர்கள் வரும்போது அந்த ஆட்சியாளர்கள் மத்தியிலே கண்டிப்பாக என்ன எதை பண்ணணும், சரி பண்ணணுமோ அதை பண்ணணும். சட்டப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒவ்வொரு துறையும் தன்னுடைய கண் பார்வையில் வைத்து பண்ணியிருந்தால் இந்த மாதிரி ஒரு விஷயம் அசம்பாவிதம் நடந்திருக்காது. இப்போ அதுக்காக தானே சார் இப்போ அதிரடி உத்தரவை வந்து கமிஷனரை மாற்றிருக்காங்க, வேற கூடுதல் கமிஷனர் எல்லாமே மாற்றிருக்காங்க. எல்லாமே அவர் மாற்றலாம். என்ன சொல்லியிருக்காருன்னா ரவுடிகளுக்கு புரியற மாதிரி இனிமேல் எங்கள் ஆக்ஷன் இருக்கும்ட்டு ஒரு என்கவுண்டரும் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக கரெக்டாக எடுத்துக்கலாமா? இது மாதிரி எத்தனை பேர் இருந்தாங்க. இது என்ன ஆனால் எதுவுமே புரட்சி பண்ணல. ஒரு பெரிய இதெல்லாம் கிடையாது. ஏற்கனவே விஜயகுமார் இருந்தார், நம்ம வீரப்பனை கூட கொண்டார், பிடிச்சாரு, பண்ணார், எல்லாம் இருந்தாங்க. எல்லாம் ஒரு காலகட்டத்தில் வருவாங்க போயிடுவாங்க. அப்புறம் எங்களுக்கு பிடிக்காது. ஏன்னா திமுகவுடைய ஆட்களே அதில் ஏதாவது ஈடுபட்டிருந்தால் என்ன பண்ணுவாங்க, அதை அப்படியே மூடி மறைச்சி மாற்றுவாங்க. எல்லாம் நடக்கிறது தான் தமிழ்நாட்டில். இது ஒன்றும் ஒரு புதுசு கிடையாது. இப்போ இவர் மட்டும்தான் வந்து அந்த மாதிரி பண்ணாலாம் கிடையாது. விஜயகுமார் இதுக்கு முன்னாடியே பண்ணிட்டு இல்லை, இனி வந்து இதுக்கு அடுத்த இந்த மாதிரி ஒரு படுகொலை சம்பவங்கள், கள்ளக்குறிச்சி சாராய சம்பவங்கள் இந்த மாதிரி நடக்காது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதுக்கு உத்தரவாதம் இருக்குமா? கள்ளக்குறிச்சி சாராயம் சம்பவங்கள் வந்து ஒரு மாபெரும் பேரிழப்பு. தமிழ்நாடு இல்லை எங்கேயுமே, அது தமிழ்நாட்டில் குறிப்பாக அந்த மாதிரி நடந்துடக்கூடாது. கிட்டத்தட்ட 60க்கும் மேலே பேர் இறப்பு, இன்னும் பல பேர் உயிர் வந்து கேள்விக்குறியாக இருக்குது இல்லைங்களா? ஆமாம். அது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயங்கள். ஏன் இதில் வந்து நிறைய ஆளுங்கட்சிக்காரங்க இதில் வந்து ஈடுபட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் ஏன் இன்னும் வந்து அதன் மீது பெரிய ஒரு நடவடிக்கையை காணாமல் பிடிச்சாங்க, அது வச்சுருக்கிறாங்க, போகிறாங்க வராங்க. என்ன, யார் பண்ணது, எது பண்ணது, எப்படி இத்தனை பேர் உயிருக்கு என்ன எடுத்தோடனே நீங்கள் 10 லட்ச ரூபாய் அங்கே கொடுக்குறீங்க. அதான் சீமான் போன்ற ஆளுங்கள்லாம் கேள்வி கேட்குறாங்க. இராணுவத்தில் வேலை செஞ்சு அடிபட்டு வந்தால் அவங்களுக்கு இவ்வளோ தரீங்க, ஒரு இது எவ்வளோ பேர். வேறு என்ன சார் பண்ண முடியும்? ஒரு இழப்பீடு கொடுத்தா தானே அவங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்குது. இழப்பீடு தரக்கூடாதுன்னு இல்லைங்க, இழப்பீடு அப்போ எல்லாத்துக்குமே கொடுங்க. இழப்பீடுனா எல்லாத்துக்கும் கொடுங்க. அது வந்து ஏதோ சாராயம் குடிச்சவங்க மட்டும் தான் இப்போ என்ன ஆகிடுச்சு, சாராயம் குடித்தா 10 ரூபா கிடைக்குது அப்படின்ற மாதிரி இப்போ காமெடி போட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இது காமெடி மாதிரி ஆகிடுச்சு அந்த சட்டம் ஒழுங்கு. அது வந்து தப்பு இல்லைங்களா? அது பண்ணக்கூடாது இல்லையா? நீங்கள் அதை வந்து தீர விசாரிக்காது. ஏன் என்னத்துக்கு அப்படின்னு அந்த குடும்பத்துக்கு அந்த குடும்பத்தில் பசங்க இருந்தால் அவங்களுடைய கல்வி போக்குவரத்து அந்த 10 லட்ச ரூபா யார் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு யாருக்கு தெரியும்? என்ன பண்ணுறாங்கன்னு தெரியுமா? குடும்பத்தில் அண்ணா இருப்பான், மாமா இருப்பான், மச்சான் இருப்பான், பாட்டி இருக்கும், ஏதோ தான் தோண்டி தெரியுமா குழந்தைங்க இருக்கும். அந்த குழந்தைங்களுக்கு இப்போ பிரயோஜனப்படாது. ஏதோ சும்மா இதெல்லாம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அரசியல் மேலே ஒரு சாயம், கருப்பு சாயம் பூசக்கூடாது. அதனால் மக்கள் அந்த சைட்லேருந்து எதிர்ப்பு வரக்கூடாது. அதுக்கு அடுத்த உடனே கொடுத்துட்டு அலுவலர் பிள்ளைக்கு வாழைப்பழத்தை கொடுத்த மாதிரி கொடுத்துட்டு அப்படியே அது இது பண்ணுறது. இது யார் அப்படின்ட்டு பணம்? அரசாங்க பணம், பொதுமக்களுடைய பணம். அது நீ உங்கள் இஷ்டத்துக்கு 10 லட்சம் கொடுங்க, 20 லட்சம் கொடுங்க. அதை வந்து ஒரு முறையாக பயன்படுத்தணும். எடுத்தவொடனே அன்னைக்கே போய் நீங்கள் கொடுக்குறீங்க. அது வந்து விசாரிக்கப்படாத ஒரு விஷயம். கள்ளச்சாராயமா விஷச்சாராயமா எதுவாக இருந்தாலும் விசாரித்து கரெக்டாக நடவடிக்கை எடுத்திருந்தால் அதுக்கு முன்னாடியே ஏன் காவல்துறை இல்லையா? ஏன் அந்த பகுதியில் அரசியல்வாதி, எம்எல்ஏ, எம்பி இவங்கெல்லாம் இல்லையா? ஏன் அவங்களாம் சொல்ல வேண்டியதானே? எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயமா இருக்கும்போது இது அரசாங்கம் போய் ஒன்றும் 10 லட்ச ரூபாய் மூடி மறைக்குது. இப்போ 3 ஆண்டு காலம் ஆச்சு, எப்படி இருந்தது? இனி ஒரு 1.5 வருஷத்தில் அடுத்து 26 எலெக்ஷன் வரப்போகுது. அதில் ஒரு அமோக வெற்றி பெறுவாங்களா திமுக? எடுத்துக்கலாமா அப்படி? அதெல்லாம் வந்து ஒன்றும் செல்லுபடி ஆகாதுங்க. நாங்கள் இப்போ வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, ஏதோ இதில் வந்து அவங்க வந்து ஒரு மாய மாதிரி பண்ணிட்டாங்க. கண்டிப்பாக இப்போ மக்கள் வந்து ஒரு விழிப்புணர்வு வந்திருக்கிறாங்க. ஏதோ 1000 ரூபா கொடுத்து என்ன விழிப்புணர்வு சார்? இப்போ 40 ஜெயிச்சிருக்காங்கல்ல. இல்லை, அவங்க வந்து இப்போ அவங்க ஓட்டு போட்டதுனால நீங்கள் எதுக்கு பண்ணி நினச்சிடாதீங்க. வேற எப்படி ஜெயிச்சிருக்கு? உண்மையாலுமே ஒரு சரியான எந்த கட்சிக்கும் கூட்டணி கிடையாது. இவங்களுக்கு இருந்த கூட்டணி வேறு கட்சி கூட்டணி கிடையாது. அதனால் அவங்க வெற்றி பெற்றாங்க. அவங்க அதிகப்படியான எண்ணிக்கை கூட்டணி, பலமான கூட்டணி வச்சுருந்ததுனால அவங்க செலவு பண்ணி வந்துட்டாங்க. கூட்டணி இல்லை, வரும் 2026 கண்டிப்பாக நல்ல கூட்டணி அமையும் போது வெற்றி பெறுவோம். அதில் எந்த மாற்றம் கிடையாது. யார் சார் சொல்கிறீங்க? நாங்கள் எங்களுடைய டீம். திமுகவுடைய நிலைமை என்ன? திமுகவுடைய நிலைமை என்ன? திமுகவோட நிலைமை அப்போ கண்டிப்பாக தோல்வி அடையும். ஏங்க 5 வருஷத்துக்கு அப்புறம் மக்கள் மனசு மாற்றுவாங்க. இந்த 5 வருஷத்துலேயே இந்த 3 வருஷத்துக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னு பாருங்கள். 2 வருஷம் தான் இருக்குது, பாருங்கள் நடக்கும். அதுக்குள்ளே எவ்வளோ மாற்றங்கள் ஒன்று பண்ணலாம். இப்போ விஜய் அவர்களும் கட்சியை தொடங்கியிருக்காரு. ஒரு டஃப் ஃபைட் கொடுப்பார் நினைக்கிறீங்களா அரசியலில்? விஜயகாந்த் எவ்வளோ பெரிய புரட்சி பண்ணார். அவர் தான் அடுத்தது ஆட்சியில் உட்காருவார். ஏதோ அம்மையார் ஜெயலலிதாவே சொன்னாங்க, நீங்கள் எதிர்கட்சியாக வந்துட்டீங்க, அடுத்தாப்புல நீங்கள் ஆளுங்கட்சியாக கூட வரலாம், நான் வரணும் இல்லை நீங்கள் வரணும், திமுகவே இருக்காது. நாங்கள் விஜயகாந்த் நிலைமை என்ன ஆயிடுச்சு? அப்போ விஜயகாந்த் வந்து அவர் ஏதோ இறந்துட்டார், போயிட்டார், வந்துட்டார். இருந்தாலும் அது வேறு சமாதானம். அதே தான், யார் ஆட்சிக்கு வந்தாலும் யார் கட்சி ஆரம்பித்தாலும் எல்லாம் ஒரு எலெக்ஷன் வரைக்கும் ஆகா ஒன்று தான் இருப்பாங்க முடிஞ்சு எடுத்த உடனே. அதெல்லாம் எம்ஜிஆர் காலத்திலே முடிஞ்சு போச்சு. அதெல்லாம் எம்ஜிஆர் ஜெயலலிதா அந்த மாதிரி காலகட்டத்தில்
முடிஞ்சு போச்சு. இனி வந்துலாம் முதலமைச்சர் கனவுலாம் காணக்கூடாது. ஏதோ வரலாம், மக்களுக்கு உதவி பண்ணலாம், ஏதோ நல்லது பண்ணலாம். மற்ற கட்சிக்காரங்க செய்யாத நீங்கள் செய்யுங்க. நான் இளைஞர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஏதோ வழிகாட்டுங்க. என்ன வழிகாட்ட போகிறாரு தெரியல, பொறுத்து தான் பார்க்கணும். இப்போ எடுத்த உடனே போகிற போக்கில் ஒருத்தரை குறை சொல்கிறதில்ல, ஆரடம் சொல்கிறதில்ல தப்பு. அது பண்ணக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். என்னுடைய காரணத்துக்கு வரட்டும். சரி, அவர் வந்து இப்போ டைரெக்டாக நான் திராவிட இயக்கத்தை எதிர்த்து வரேன் அப்படின்னு இன்டெரக்டாக நிறைய விஷயம் சொல்லிட்டாரு. ஐஜேகே உடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? கூட்டணி வைக்குமா 26ல் திமுக? எங்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய அகில இந்திய தலைவர் என்ன முடிவு எடுக்கிறாரோ, அவர் ஒரு படித்தவர். இது மற்ற அரசியல்வாதி மாதிரி கிடையாது. படித்தவர், பல ஆயிரக்கணக்கான பேர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துட்டு இருக்கிறாரு. மக்களுக்கு எது நல்லது பண்ணணும், எது நல்லது செய்யணும், யாரோட செஞ்சால் செய்யணும், எல்லாமே நாங்கள் ஆலோசனை கொடுக்கணுங்கிற ஒரு பொருட்டே கிடையாது. அவ்வளோ தீர்க்கமாக முடிவெடுக்கக்கூடியவர் எங்களுடைய டாக்டர் ரவி பச்சமுத்து அவர்கள். கண்டிப்பாக ஒரு நல்ல முடிவு எடுப்பார். யாரோட அமைஞ்சால் நல்லா இருக்குன்றதை எடுப்பார். அதில் எந்த மாற்றமும் இல்லை. உங்களுக்கு அது வந்து ஆமாம், நாங்கள் கூட்டணியில் நாங்கள் கட்சியில் இருக்கிறவங்களாம் யாரும் கருத்து சொல்கிறதெல்லாம் அதெல்லாம் வந்து நாங்கள் அவர் ஐயா முடிவுக்கு தான் விட்டுருவோம். அதில் எந்த மாற்றமும் இல்லை. எங்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் மற்ற கட்சியில் எப்படி வந்து பேசுவாங்க பிடிப்பாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் எங்கள் ஐயாவுடைய முடிவு தான். ஏன்னா அவர் வந்து மக்களுக்காக தான் எடுப்பார் ஒழிஞ்சு கட்சியில் இருக்கிறவங்களுக்கோ மற்றவங்களுக்கோ பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. அவருடைய பணத்தையே அவர் பெரம்பலூர் தொகுதியில் 118 கோடி ரூபா தன்னுடைய சொந்த காசு செலவு பண்ணார் போன 5 ஆண்டு திட்டத்தில். அதனால் வந்து அவர் வந்து காசு சம்பாதிக்கிறதுக்கோ மற்றதுக்கோ அவர் வரல. அவர் அரசியல் ஆரம்பிக்கல. மக்களுக்காக ஏதோ பண்ணணும். அதுதான் இந்த அரசியலுக்கு மூலிமா மக்களுக்கு எதோ பண்ணணும். அதெல்லாம் நல்ல தெளிவான முடிவு எடுப்பாங்க. நிச்சயமாக அதில் எந்த மாற்றமும் கிடையாது. உங்கள் நேரத்துக்கும் உங்கள் நேர்காணலுக்கும் நன்றி சார். வணக்கம். நன்றி, வணக்கம்.